ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 240. இந்த பகுதியில் 247வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்பூர் நாராயணோ நரக. நாமம் 247. ஓம் நாராயண நமக. அதாவது அழிவற்றவர், தலைவர், அழியாத சொத்துக்களை உடையவர் என்று இதற்கு பொருள். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். பெரிய தொழிலதிபர். பல நாடுகளுக்கு சென்று தமது வியாபாரத்தை நன்கு விரிவு செய்துவிட்டு வெற்றியுடன் தாயகம் திரும்பி வந்தார் அவர். அப்போது அவருக்கு இப்படி தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருந்ததால் அது சலிப்பை தந்தது. தனக்கு சில நாட்கள் ஓய்வு வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவருக்காக சொந்தமாக சிம்லாவில் ஒரு பங்களா இருந்தது. அதில் ஓய்வு எடுக்கலாம் என்று சிம்லாவுக்கு புறப்பட்டார். அங்கே சிம்லாவில் உள்ள பங்களாவிற்கு அவர் ஒரு காவலாளியை வைத்திருந்தார். அந்த காவலாளி இவரின் முகத்தை பார்த்ததில்லை, அவரும் இவர் முகத்தை பார்த்ததில்லை, ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதே இல்லை. ஆனால் மாதம் அவர் அனுப்பி வைக்கும் ஊதியத்தை மட்டும் தவறாமல் பெற்று வந்தார் அந்த காவலாளி. அது மட்டுமா செய்தார், அங்கே வரும், அதாவது சிம்லாவிற்கு சுற்றி பார்க்க வரும் பயணிகளுக்கு அந்த பங்களாவை வாடகைக்கு தந்து சம்பாதித்து வந்தார். அது இந்த தொழிலதிபருக்கு தெரியாது. இப்படி இருக்கையில் தான் அவர் சிம்லாவிற்கு வந்தார். அவர் வரும்போது வேறொரு குடும்பம் தனது பங்களாவில் தங்கியிருப்பதை பார்த்தார். காவலாளியை அழைத்து, எனக்கு சொந்தமான இந்த பங்களாவில் நீ எப்படி வேறொருவரை தங்க வைத்தாய் என்று கேட்டார். ஆனால் அந்த காவலாளியோ அவர் முதலாளி என்பதை ஏற்க மறுத்துவிட்டார். பங்களா தன்னுடையது என்பதற்கு ஆதாரமாக பல பத்திரங்களை அந்த தொழிலதிபர் காட்ட, அவையெல்லாம் போலி பத்திரங்கள் என்று அந்த காவலாளி சொல்லிவிட்டார். தானே அந்த தொழிலதிபர் என்பதற்கு சாட்சியாக தனது நண்பர்களை அழைத்து வந்து காவலாளியிடம் சொல்ல சொன்னார் அந்த தொழிலதிபர். ஆனால் அவர்களை எல்லாம் பொய் சாட்சி என்று சொல்லி நிராகரித்து விட்டார் அந்த காவலாளி. கடைசியாக அந்த தொழிலதிபர் என்ன சொன்னார் காவலாளியிடம்? சரி, இந்த பங்களா என்னுடையது இல்லை, நான் சிம்லாவை பார்க்க வந்திருக்கும் ஒரு சாதாரண பயணி என்றே வைத்துக்கொள். நான் இங்கே வாடகைக்கு தங்க வேண்டும். இந்த வீட்டில் ஒரு அறையாவது தர இயலுமா என்று கேட்டார். அந்த காவலாளியும் சரி என்று சொல்லி அவரிடமிருந்து வாடகை பணத்தையும் பெற்றுக்கொண்டார். அவருக்கே சொந்தமான பங்களாவில் ஒரு அறையில் வாடகைக்கு தங்கினார் அந்த தொழிலதிபரும். ஆனால் பிறகு என்ன நடந்தது? சாதாரண மனிதரை போல் வீட்டுக்குள் நுழைந்த அந்த அதிபர் மெல்ல மெல்ல தனது நடவடிக்கைகளால் தானே அந்த வீட்டின் முதலாளி என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார். இந்த கதையில் வரும் தொழிலதிபர் தான் இறைவன். சிம்லாவில் உள்ள பங்களாதான் நம் உடல். வீட்டின் காவலாளிதான் ஜீவாத்மாவாகிய நாம். இறைவன் என்னும் தொழிலதிபர் 9 வாயில்கள் கொண்ட வீடாகிய இந்த உடலுக்கு ஜீவாத்மாவை காவலாளியாக நியமித்துள்ளார். இந்த உடலும் ஜீவாத்மாவும் இறைவனின் சொத்துக்கள். எப்படி அந்த காவலாளி முதலாளியையும் மறந்துவிட்டு அவர் மாதந்தோறும் வழங்கும் ஊதியத்தையும் மறந்துவிட்டு வீட்டை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறானோ, அது போலவே ஜீவாத்மாவும் தான் இறைவனுக்கு தொண்டன் என்பதையும் மறந்து விடுகிறது. இறைவன் தனக்கு செய்த நன்மைகளையும் மறந்து விடுகிறது. இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக ஏற்பட்ட இந்த உடலை கொண்டு மற்ற அற்ப செயல்களை செய்கிறது. முதலாளி நேரில் வந்த போதும் அவரை முதலாளி என்று காவலாளி ஏற்காதது போலவே இறைவனே நேரில் வந்து நான் தான் உனக்கு தலைவன், நீ எனக்கு தொண்டன் என்று சொன்னாலும் ஜீவாத்மா அதை ஏற்க மறுக்கிறது. முதலாளி காட்டிய பத்திரங்களை போலி பத்திரங்கள் என்று காவலாளி சொன்னது போல நாம் இறைவனுக்கு தொண்டர்கள் என்பதற்கு சான்றாக இறைவன் காட்டும் வேதம் என்னும் பத்திரத்தை போலி என்று சொல்லி ஜீவாத்மாவை நிராகரிக்கிறது.
அந்த அதிபருக்காக அவரது நண்பர்கள் சாட்சி சொன்னார்களே, அவர்கள் யார்? முனிவர்களும் அடியார்களும். இறைவனின் சார்பில் வந்து ஜீவாத்மாவுக்கு எடுத்து சொன்னாலும் அவர்களையும் போலிசாட்சி என்று சொல்லி ஜீவாத்மா நிராகரிக்கிறது. கடைசியாக அந்த அதிபர் எப்படி தன்னை சாதாரண மனிதனாக காட்டிக்கொண்டு வாடகைக்கு குடியிருப்பதாக சொல்லி அந்த வீட்டுக்குள் நுழைந்தாரோ, அதுபோல இறைவனும் அவருக்கு சொந்தமான நம் உள்ளத்தில் வாடகைக்கு குடியிருக்க இடம் கேட்டு நம் உள்ளத்துக்குள் நுழைகிறார். அப்படி அவர் நுழைந்த பின் தானே தொழிலதிபர் என்று அவர் மெல்ல மெல்ல நிரூபித்தார் போல் இறைவனும் தானே நமக்கு எஜமானன் என்பதை மெல்ல மெல்ல உணர்த்தி நாம் அவருடைய சொத்து என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். இப்படி இறுதியாக தன்னை இறைவனின் சொத்து என்று உணர்ந்த ஜீவாத்மாவுக்கு முக்தியையும் அளிக்கிறார் எம்பெருமான். இந்த 247வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நமக்கு உயர்ந்த அழியாத ஞானத்தை எம்பெருமான் தந்தருள்வார். அடுத்தது 248வது திருநாமம் ஓம் அசங்கேயாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.